குட் மார்னிங் கைஸ். காலையிலே அன்ட்டு இன்னைக்கு லேட்டாக எழுஞ்சிட்டேன். சட்டை போட்டு ஷூவை மாட்டின்னு அப்படியே ஓட்டத்துக்கு கிளம்பிட்டேன். இவன் தான் நம்ம ஜிம்மி. இவனுக்கு ஒன்று வணக்கம் வச்சுட்டு ஓட்டத்துக்கு முன்னாடி அப்படியே ஷேக்கை கொஞ்சம் உள்ளே இறக்கிட்டு தெம்பா அப்படியே பொடி நடையாக ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். 2 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓட முடிஞ்சது. இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். அப்படியே மனசு தேத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி வரும்போது சுத்தமாக முடியல நம்மளுக்கு. காலையில் வெதர் பார்த்தீங்கன்னா -2. மூக்கை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒர்க் அவுட் ஸ்பாட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டோம். புல்லப்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே புஷ்அப் ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே 50 கவுண்ட்டு. 50 ஸ்குவாட் போட்டு நடுவில் ஒருத்தர் வர யாருன்னு தெரிஞ்ச சொல்லுங்க. அப்படியே 50 கிரன்ச்சஸ். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரும்போது நம்ம நண்பர்கள் என்னமோ பிளான் போட்டுருந்தாங்க. என்னன்னு வாங்க கேட்போம். அண்ணன் ஒருத்தர் ராக் கிளைம் பண்ண போனாரு. கிராஷ் பேட் மட்டும் மேலே எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு சொன்னாரு. கிராஷ் பேட் தந்துட்டேன் அவர்கிட்ட. நீயும் வா கிளைம் பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா நான் நாளைக்கு வரேன்னு ஒரு ஜோக்கை போட்டு கிளம்பிட்டேன். அண்ணன் வண்டி என்கிட்ட தான் இருந்தது. இந்த பிளானே இந்த வில்லேஜ் கெஃபே தான். இங்க சாப்பிட முடிவு பண்ணோம் லஞ்ச். எல்லாரும் ஆர்டர் சொன்னாங்க. நான் ஒரு மட்டன் தென்த்துக்கு சொன்னேன். கெஃபேல இருந்து வியூ அந்த மாதிரி இருந்தது. அப்படியே ஆர்டர் பண்ண ஐட்டம் ஒன்று ஒன்றா வந்தது. அப்படியே ஒரு கட் பண்ணுறதை பாருங்க. மணலியிலேருந்து ஒரு அண்ணன் வந்தார். அவர் நம்மளுக்கு கொடுத்த லெட்டர். அவர் ஒரு நாள் தான் இருந்தார். நம்ம கூட நைட் ஏட்டி விட்டாரு. அதுலேருந்து நண்பர் ஆகிட்டாரு. அப்படியே ஈவினிங் போல் அருமையான சன்செட். இவங்க தான் நம்ம அஞ்சலி அக்கா. நம்ம எது எப்போ கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. டின்னர் சாப்பிட்டு நாள் முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ்.